ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற நிலையில் நின்னா அல்லது உச்சம் பெற்ற நிலையில் நின்னா அது யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் எல்லா ஜாதகங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. இது மாதிரியான விஷயங்களை நம்ம ஜாதகத்தில் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயல். அப்படியான ஒரு சிக்கலான ஜாதகம் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 28/9/2004 8:53 PM ஈவினிங் டைமில் பிறந்த ஊர் திண்டுக்கல்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு லக்னமாக வந்திருக்கிறது ரிஷப லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மீன ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். அப்போ சனி தசையில் பிறந்து 5 வருஷம் சனி தசை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் புதன் தசையில் இந்த ஜாதகத்தை கொடுத்ததுமே நம்ம என்ன சொல்லுவோம், பிரமாதமாக படிப்பாங்க. ஏன்னா புதன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். சூரியன் புதன் குரு சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். அது அப்போது 5ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்று அவருடைய தசை நடக்கையில் பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஜாதகத்துக்கு படிக்க முடியாமலே 2 வருஷம் தடையாகவே போயிருக்கு. அந்த தடையை சொன்னதும் ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ ஏன் தடையாச்சு அப்படின்னு நம்ம ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா புதன் தசை ராகு புத்தியில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்திருக்குது இந்த ஜாதகத்துக்கு. ராகு லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்காரு இல்லையா? அப்போ ராகு யார் காலில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள், கேது காலில் உட்காந்துருக்கார். அப்போ ராகுவுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி செவ்வாயும் சுக்கிரனும். இந்த செவ்வாய் சுக்கிரன் ரெண்டுமே 2-12 நின்னதுனால ராகு நெகட்டிவாக போயிடுச்சு. அதே மாதிரி அதை தொடர்ந்து வரக்கூடியது குரு. இந்த குரு தான் ரொம்ப அதிர்ச்சி கொடுத்தது. தசை நடத்தக்கூடிய புதனும் புத்தி நடத்தக்கூடிய குருவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திர காலில் உட்காந்துருப்பாங்க. உத்தர நட்சத்திரங்கால் 3-4ன்னு உட்காந்துருக்காங்களா புதனும் குருவும். அப்போ இந்த ஒரே நட்சத்திர காலில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்று பாசிட்டிவாக பூம் அப் பண்ணும், இல்லாட்டி நெகட்டிவாக பூம் அப் பண்ணும். இது நெகட்டிவாக பூம் அப் பண்ணிருச்சு. அப்போ இந்த ராகு புத்தி அதை அடுத்து வரக்கூடிய குரு புத்தி இது ரெண்டுமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி படிக்க முடியாமலே பண்ணிருச்சு. மிக பிரமாதமாக படிக்கக்கூடிய ஜாதகன் இந்த பையன், ஆனால் இவனால் படிக்க முடியாமலே பண்ணி வச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான மிக அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் உடம்புலையும் ரொம்ப பாதிச்சிருச்சு. அப்போ இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தசை தான். 17 வருஷம் புதன் உச்சமாக தான் நிற்கிறார். அவருடைய தசை தான் யோகத்தையும் செய்யணும், ஆனால் அப்படி செய்யலை. அப்போது ஒரு கிரகம் உச்சமாகி நின்னா கூட அதுவும் வந்து நெகட்டிவான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஜாதகத்தின் வழியாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்க. இதை நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ.